ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைய நாள். இலங்கையில் சிங்கள தமிழ் இனமுறுகளை பார்த்துவிட்டோம். சிங்கள முஸ்லிம் மதமுறுகளை பார்த்துவிட்டோம். காலத்துக்கு காலம் சிங்கள பௌத்தர்களிடம் இவர்கள்தான் உங்களுடைய எதிரிகள் என்று ஒரு இனக்குழுவை காட்டி அரசியல் செய்த பேரினவாதிகள் இன்று தமது வயிற்று பிழைப்புக்காக ஒரு குழுவுடன் சிங்கள பௌத்தர்களை கோர்த்துவிடும் நடவடிக்கை ஒன்று சூட்சுமமாக முன்னெடுக்கப்படுகிறதா, புது எதிரி ஒன்றை கண்டுபிடித்து விட்டார்களா என்ற ஒரு ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. யார் இந்த புது எதிரிகள் என்ற கேள்விக்கு பதிலை பொதுஜன பெரமுன மற்றும் அவர்களுக்கு சார்பான சமூக ஊடகங்களினுடைய போக்கை பார்க்கும்போது உங்களால் ஊகிக்கக்கூடியதாக இருக்கும். அதிகார பசி கொண்டவர்கள் இப்போது உரசி கொண்டிருப்பது கிறிஸ்தவ சமூகத்துடன். கிறிஸ்தவ சமூகம் என்று சொல்லும்போது தமிழ் பேசும் கிறிஸ்தவர்கள், சிங்களம் பேசும் கிறிஸ்தவர்கள் என்று மத ரீதியாக கிறிஸ்தவ அடையாளத்தை தாங்கி இருக்கும் ஒரு பெரும் இனக்குழு. இவர்களை நேரடியாக வம்புக்கு இழுக்காமல் அவர்களுடைய மத தலைவர்களை வம்புக்கு இழுக்கும் வேலைகளில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விசாரணைகள் ஆரம்பமான போது மெல்ல மெல்ல ஆரம்பமான கார்டினல் மெல்கம் ரஞ்சித் மற்றும் கிறிஸ்தவ பேராயர்கள் மீதான வன்மம் கக்கும் சமூக ஊடக வெறுப்பு பேச்சுக்கள் இப்போது அடுத்த கட்டத்தை அடைந்திருக்கின்றன. இராணுவ தளபதி லுத்தினல் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோ ஜூலை மாதம் 2ஆம் தேதி கார்டினல் மெல்கம் ரஞ்சித்தின் இல்லத்துக்கு பழக்கூடையுடன் சென்றிருந்ததாகவும் அதன் பின்னரே அவரது பதவி காலம் நீடிக்கப்பட்டதாகவும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்திருந்தார். கார்டினல் அந்த நாட்களில் வத்திக்கானில் இருந்ததாகவும் இராணுவ தளபதியை சந்திக்கவே இல்லை என்றும் கார்டினலின் ஊடக பேச்சாளர் திட்டவட்டமாக மறுத்தும் இருந்தார். இதேவேளை மத நல்லிணக்கத்துக்கு குந்தகம் விளைவிக்கும் நோக்கத்திலும் சமூகத்தில் பதட்டத்தையும் அமைதியின்மையை ஏற்படுத்தும் நோக்கத்திலுமே இந்த அவதூறு பரப்பப்பட்டதாக கூறி சாமர சம்பத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராகி வருகிறது கார்டினல் தரப்பு. இங்கே மீண்டும் ஒரு தடவை அந்த இராணுவ தளபதியின் பெயரை நினைவு கூறுங்கள், லசந்த ரொட்ரிகோ. இதற்கு மேல் இராணுவ தளபதியினுடைய பிறப்பு சான்றிதழ் பத்திரம் தேவை இருக்காது. உங்களுக்கு புரிந்திருக்கும். கிறிஸ்தவரான இராணுவ தளபதிக்கு பதவி நீடிப்பு வழங்க கார்டினல் சிபாரிசு செய்திருக்கிறார் என்பதுதான் சாமர சம்பத் என்ற பிரமாண்ட உருவம் தன்னுடைய பெரும் தொண்டையால் சொல்ல வரக்கூடிய செய்தி. இந்த அவதூறுக்கு உண்மையில் மெனக்கெட்டு ஊடகங்களுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய அவசியம் கூட மெல்கம் கார்டினலுக்கு இல்லை. ஆனால் அவர்கள் அதை சட்டப்படியாக செய்திருக்கிறார்கள். ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், இலங்கை வரலாற்றில் எத்தனையோ இராணுவ தளபதிகள் மரியாதை நிமித்தம் மத தலைவர்களை சந்தித்திருக்கிறார்கள். அப்போது எல்லாம் இப்படி ஒரு அபாண்டம் கட்டவிழ்த்து விடப்பட்டதாக தெரியவில்லை. இன்று இராணுவ தளபதி ஒரு சிங்கள பௌத்தராக இருந்து இதே போல பழக்கூடையுடன் போய் மகாநாயக்க தேரர்களை சந்தித்தார். அது பற்றி ஒரு வார்த்தை பேசியிருப்பாரா சாமர சம்பத்? இதே போல கருத்துக்களை பேசி இனமுறுகளுக்கு வித்திடக்கூடிய பொதுஜன பெரமுனவுக்கு ஆதரவான சமூக ஊடக பக்கங்கள் ஒரு வார்த்தை பேசியிருக்குமா? நிச்சயமாக இல்லை. ஆனால் இங்கே இருப்பது ஒரு குரோதம். ஈஸ்டர் வழக்குகளை திசை திருப்ப அவர்களாலான அத்தனையையும் செய்தார்கள். கம்மான் பில ஊடக சந்திப்பு நடத்தியே கின்ன சாதனை படைத்தார். வீரவன்சவும் இதர எடுபிடிகளும் புறக்கோட்டை ரயில் நிலையத்துக்கு முன்னால் ஒன்று கூடி பயங்கரவாத தடை சட்டத்தில் கைதாகி இருக்கும் சுரேஷ் சலே விடுதலையாகும் வரை வெளியேறப்போவதில்லை என்றவாறு கூடாரம் அமைத்தார்கள். சுரேஷ் சலேவின் மனைவி காரில் இருந்து இறங்குவது, நடப்பது, ஓடுவது, பேசுவது எல்லாமே அவர்களின் ஆஸ்தான டிவி சேனல்களில் பிரேக்கிங் நியூஸ் ஆகி போயிருந்தன. சுரேஷ் சலே யுத்தத்தை வென்று கொடுத்த மாவீரன் என்றும் அவரை சிறையில் அடைத்து தமிழ் டயஸ்போராவை அரசு மகிழ்வித்துக் கொண்டிருப்பதாகவும் இவற்றின் பின்னணியில் கிறிஸ்தவ பள்ளிகளும் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தொடர்ச்சியாக அலறினார்கள். ஆனால் அரசு இந்த வெற்று மிரட்டல்களுக்கெல்லாம் மிரளவில்லை. சிஐடி துணிகரமாக அடுத்த கட்ட விசாரணைகளை ஆரம்பித்தது. சுரேஷ் சலேதான் ஈஸ்டர் பயங்கரத்தினுடைய மகா மூளையாக இருந்ததாக நீதிமன்றத்தில் சொன்னார் சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ். சுரேஷ் சலே வேறு வழியின்றி உண்ணாவிரத நாட்டியத்தை அரங்கேற்றினார். ஆனால் அதுவும் புஸ்வானமானது. கடைசியில் சுரேஷ் சலே மீது கீறல் விழுந்தால் நடப்பதே வேறு என்று சொன்னவர்கள் எல்லாம் பத்திரமாக ஒதுங்கிக் கொள்ள ஈஸ்டர் வழக்குகள் வழக்கம் போல நடந்து கொண்டிருக்கின்றன. ஆக பொதுஜன பெரமுனவுடன் சம்பந்தப்பட்ட தரப்புகளுக்கும் பொதுஜன பெரமுனவுடன் சேர்ந்து ஆட்சி அமைத்த நபர்களுக்கும் கார்டினலை ஜீரணிக்க முடியாது என்பது வெளிப்படை. அவர்கள் சிஐடி பணிப்பாளர் ஷானி அபேசேகர மீது, திலீப் பீரிஸ் மீது கொட்டும் வன்மத்துக்கு 1% குறையாத வன்மத்தை கார்டினல் மேல் கொட்டுகிறார்கள். சாமர சம்பத் போன்ற நபர்கள் இப்போது வெளிப்படையாகவே கார்டினலை எதிர்க்க துணிந்திருக்கிறார்கள். நாட்டில் இராணுவ தளபதிகளை நியமிப்பது கார்டினல் தான் என்றும் இதற்கு அடுத்ததாக பெர்னாண்டோ என்ற நபர் இருப்பதாக மேலும் கொளுத்தி போடுகிறார் சாமர சம்பத்.
ஊவா மாகாண முதலமைச்சராக பதவி வகித்த காலத்தில் இடம்பெற்ற பல்வேறு நிதி மோசடிகள் முறைகேடுகள் தொடர்பாக சாமர சம்பத்துக்கு எதிராக வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு. சாமர சம்பத் எத்தனை என்று சரியாக எண்ணி சொல்ல முடியாத வழக்குகளுக்காக நீதிமன்றமும் வீடுமாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். சுருக்கமாக சொன்னால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் பிணையில் இருக்கும் ஒரு சந்தேக நபர். சாமர சம்பத்துக்கு தான் எப்படியும் சிறைக்கு போவேன் என்று அபாரமான நம்பிக்கை இருக்கிறது. அவர் அதை பகிரங்கமாக ஒத்துக்கொண்டும் இருக்கிறார். இன்னும் 2 வருடங்களில் அவர்களுடைய ஆட்சி வந்ததும் அவர் வெளியே வந்து அவரை சிறையில் அடைக்கும் நபர்களை சிறையில் அடைக்கப் போவதாகவும் சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய ஆட்சி வந்தால் என்ற சொல்லை தவிர்த்து பார்த்தால் சாமர சம்பத் தனக்கு சிறைவாசம் என்ற உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்பது இதன் மூலம் புலனாகிறது. ஆகவேதான் அவர் ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளே போனால் என்ன, பல குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளே போனால் என்ன என்று மத நிந்தனையாகவும் பேசத் தொடங்கி இருக்கிறார் போல தெரிகிறது. சாமர சம்பத் தொடுத்திருப்பது ஒரு தனிப்பட்ட நபர் மீதான தாக்குதல் அல்ல, காதினல் என்ற மத தலைவர் மீதான தாக்குதல். இந்த நாட்டினுடைய இராணுவம் மீதான தாக்குதல். காதினல் எடுக்கின்ற நடவடிக்கையை எடுத்துக்கொள்ளட்டும். அரசும் இது தொடர்பாக விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும். இந்த வாய்வழி வன்முறையை ஒரு முட்டாள் மனிதனின் உளறல் என்றோ அல்லது படிப்பறிவில்லாத கருத்து என்றோ கருதி உதாசீனம் செய்தால் இதே பாணியிலான தாக்குதல்களை பலரும் ஆரம்பிப்பார்கள். கடைசியில் மத நிந்தனை கருத்துக்கள் குட்டி குட்டியான காளான்கள் மாதிரி ஊடக பொதுவெளி எங்குவே பல்கி பெருகிவிடும். அது மட்டுமல்ல, அதிகார கட்டமைப்புகளில் பணியாற்றும் நபர்களினுடைய பதவியை தாண்டி அவர்களினுடைய இனத்தை மதத்தை வைத்து இன துவேஷம் பேசும் ஒரு கலாச்சாரம் உருவாகும். ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கில் முஸ்லிம் நீதிபதி தீர்ப்பு கொடுக்க கூடாது என்று சொன்னால் இப்படி ஒரு அபத்தமாக இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். தமிழ் இளைஞர்கள் காணாமல் போதல் தொடர்பான முன்னாள் கடற்படை தளபதி தொடர்பான வழக்கில் 3 அடங்கிய நீதிபதிகள் குழாமில் தமிழர் ஒருவர் இடம்பெறக்கூடாது என்று இந்த இனவாத கும்பல் நாளை சொல்லத் தொடங்கினால் எப்படி ஒரு அபத்தமாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். அதனால் தான் சொல்கிறோம், சாமர சம்பத்தின் கருத்துக்கள் பாரதூரமானவை. அவை ஈட்டி போல குத்துபவை. இன்றோ நாளையோ சாமர சிறை சென்று விடுவார். ஆனால் அவர் விட்டுவிட்டு போவதை மற்றொரு ஜீவன் ஆரம்பிப்பார். அவர் அதைவிட கொடூரமான கருத்தை சொல்லுவார். இப்படியே போனால் அது எங்கே போய் முடியும் என்று கற்பனை செய்யவே பயங்கரமாக இருக்கிறது. பொதுவாக பொதுஜன பெரமுனவின் அரசியலே இன வெறுப்பின் மீது அல்லது மத வெறுப்பின் மீது கட்டப்பட்டவைதானா? இதை தவிர ஆட்சியை பிடிக்க வேறு போக்கிடமில்லாத ஒரு கும்பலா அது? மஹிந்த ராஜபக்சவுக்கு யுத்த வெற்றியை வைத்து 2010ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களை மட்டுமே ஓட்ட முடிந்தது. புலிகளை வைத்து தொடர்ந்தும் கதை வசனம் பேசிக் கொண்டிருக்க முடியாது என்ற நிலை உருவானதும் அவர்கள் அதிகாரத்தை தொடர்ந்தும் தக்க வைக்கவும் சிங்கள பௌத்த சமூகத்தில் தாம் பெரும் இனப்பற்றாளர்கள் என்று காட்டவும் புது எதிரியை உருவாக்கி கொண்டார்கள். அவர்களுக்கு 2012ஆம் ஆண்டுகளில் வந்து சிக்கியவர்கள்தான் முஸ்லிம்கள். 2015ஆம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தல் தோல்விக்கு பிறகு அவர்கள் எப்படியெல்லாம் ஆடி தீர்த்தார்கள் என்று சொல்லி புரிய வைக்க தேவையில்லை. 2019ஆம் ஆண்டு ஆட்சியை பிடிக்க அரங்கேற்றப்பட்ட மலட்டு குத்து, மலட்டு உடைகள், முஸ்லிம் கடை புறக்கணிப்பு எல்லாம் நமது காதுகளில் இன்னமும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றன. இன்று அத்திரைக்கதைகளினுடைய கதாசிரியர்கள் காணாமல் போய்விட்டார்கள். ஆனால் இன்னமும் அதே பாணியிலான படங்களை தயாரிப்பதை அவர்கள் நிறுத்தவில்லை. பழைய தமிழ் முஸ்லிம் விவகாரங்களை ரீமேக் செய்து புதிதாக கொடுத்தால் கவனிப்பாரற்று மேலும் ஓரங்கட்டப்படுவோம் என்று அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் இம்முறை கொஞ்சம் பிரம்மாண்ட செலவில் இயக்குனர் சங்கர் பாணியில் ஒரு கதையை தயாரிக்கிறார்கள் போல தெரிகிறது. காதினாலுக்கு எதிராக சிங்கள சமூகத்தை திரட்ட பார்க்கிறார்கள். இதுவும் மற்றொரு சூர மொக்கை படமாகத்தான் அமையும் என்றாலும் அதற்காக கருத்து சுதந்திரம் என்ற பெயரில் கண்டதையும் பேசுவதற்கு அனுமதிக்க முடியாது. அண்மையில் மாற்று கொள்கைகளுக்கான நிதியம் நடத்திய கருத்து கணிப்பில் ஜனாதிபதி அனுரவின் செயற்பாடுகள் தொடர்பில் 75% திருப்தி அடைந்திருப்பதாக சொல்லப்பட்டது. தமிழர், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் என்று தனித்தனியே கருத்து கணிப்புகளின் நிலவரப்படி பார்த்தால் இரு சிறுபான்மை இனங்களும் சிங்கள சமூகத்தை விட ஜனாதிபதி மீது அபார நம்பிக்கை வைத்திருக்கின்றன. ஆக இதன் மூலம் ஜனாதிபதி இனவாதத்துக்கு எதிரான நிலைப்பாட்டில் இருப்பதை சிறுபான்மை சமூகங்கள் ஏற்றுக்கொள்கின்றன. என்னதான் நாடு பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருகிறது என்று கூவிக்கொண்டிருந்தாலும் பலனில்லை. அந்த நாட்டினுடைய தலைவர் ஒரு குழுவுக்கு அல்லது ஒரு இனத்துக்கு மட்டும் ஆதரவாக இருந்தால் சின்னதாக ஏற்படக்கூடிய ஒரு கலவரம் ஒன்றே போதும் மொத்தமாக தேசத்தினுடைய பொருளாதார கட்டமைப்பை பொசுக்கிவிடும். ஆகவே அதிகார வெறி கொண்டு இயங்கக்கூடிய கும்பல் இனத்தை மதத்தை வைத்து அரசியல் செய்ய முனையும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும். முன்னரெல்லாம் வழக்குகள் 10-20 வருடங்களுக்கு மேல் இழுத்தடித்தன. ஆனால் எமது வழக்குகள் மட்டும் அவசரமாக நடக்கின்றன என்று நாமல் ராஜபக்சவும் சொல்லியிருந்தார்.
இப்போது புரிகிறதா இவர்கள் ஏன் நீதிபதிகளினுடைய ஓய்வூதிய வயதை அதிகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று? உண்மையை சொல்ல போனால் இவர்களுக்கு நீதிமன்றங்கள் மீது, நீதிபதிகள் மீது அதிருப்தி இருப்பது இந்த கருத்துக்கள் மூலம் தெளிவாகிறது. அவர்களுடைய எதிர்பார்ப்பு நடக்காமல் போனதும் தம்முடைய பழைய இனவாத மதவாத கூச்சல்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். முதல் கல்லை காதினால் மீது எறிந்திருக்கிறார்கள். அரசு இது தொடர்பாக என்ன செய்ய போகிறது? இந்த விவகாரங்களை எப்படி அணுகும்? மக்கள் உன்னிப்பாக அவதானித்தபடி இருக்கிறார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.